இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஹெச்பிவி வைரஸுக்கான அவேர்னஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது தான் நம்ம தமிழ்நாட்டில. ஏன்னா இந்தியாவில மார்பக புற்றுநோய்க்கு அடுத்தபடியா இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் தான் அதிகமா வருது பெண்களுக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த கேன்சர் வராம முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுக்காக வேக்சினேஷன் பண்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். அந்த மாரி ஒரு விஷயத்த தான் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாங்க. குட் மார்னிங், உட்காருங்க. இது வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நல்ல விஷயத்த ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அது ப்ரமோட் பண்றாங்கல்ல, விளம்பரம் பண்றாங்கல்ல, அந்த ஆட் வந்து யார யூஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்றது தான் இங்க நெறைய பேரு கொஸ்டின் எழுப்பின்னு இருக்காங்க. இந்த மாரி பெண்கள் பாதுகாப்புக்காக, இந்த மாரி கேன்சர்லாம் வர்றதுக்கு அவாய்ட் பண்றதுக்காக, இந்த மாரி ஒரு வேக்சினேஷன் பண்ண சொல்றீங்க. அது எல்லாமே கரெக்ட்டு தான். ரொம்ப நல்ல விஷயம். நாங்களும் அத வெல்கம் பண்றோம் அப்படின்றாங்க. ஆனா, அத வந்து யார வச்சு சொல்றீங்க அப்படின்ட்டு இருக்குல்ல. அத வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ற மாரி சோசியல் மீடியா ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காங்க. பப்ளிக்குமே அதான் சொல்றாங்க. ஏன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வல்கர் கன்டென்ட் போடுற ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த மாரி ஒரு ஹெச்பிவி வைரஸ்க்கான ஒரு அவேர்னஸ் அதாவது வேக்சினேஷன் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ற மாரி ஒரு ஆட் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்பவே எதிர்க்கிறாங்க நெறைய பேரு. ஏன் இவங்க ஒரு வல்கரா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம ஒரு கன்டென்ட் போடுற ஒரு இன்ஃப்ளூயன்சர கூப்பிட்டு வந்து இந்த மாரி ஒரு டீச்சரா ஒரு நடிக்க வைக்கிறீங்களா ஒரு விளம்பரத்துல, இது எவ்வளோ தப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்காங்க. அது தப்பா இல்லையா அப்படின்ட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெச்பிவி வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த சர்விக்கல் கேன்சருக்கு முக்கிய காரணமா இருக்கிறதே ஹெச்பிவி வைரஸ். இந்த ஹெச்பிவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பப்பிலோமா வைரஸ். இது வந்து பேசிக்கா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது தோல் மூலியமாவும் பரவும். இந்த பாலியல் தொடர்பு வச்சுன்னு இருக்காங்கல்ல, அது மூலியமாவும் பரவும். ஸோ இது வந்து ஒரு 2 விதமா பரவுற வியாதி, ஒரு வைரஸ். இந்த வைரஸ் வந்து நெறைய டைப் இருக்காங்க. அதுல ஒரு சில டைப் வந்து கேன்சர உருவாக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுவும் இல்லாம முக்கியமா இது வந்து முன்னாடியே போட்டுக்கணும். அதாவது பெண்கள் வந்து 9 டூ 14 வயசுக்குள்ள இந்த வேக்சினேஷன போட்டா கொஞ்சம் சேஃபு. யாருக்கும் எதுவும் பரவாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 14 வயசுக்குள்ள ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல்ல போலியோ மாரி இதையும் போட சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது செல்ல நெறைய ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்றதா சொல்றாங்க இந்த வைரஸ். இந்த வைரஸ் பரவி ஆட்டோமேட்டிக்கா ஹியூமன் பாடியில இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திய ஒரு 2, 3 வருஷத்துல இத அழிச்சிடும் அப்டின்ட்டு சொல்றாங்க. அப்படி அதையும் மீறி ஒரு சில செல்லுல அதிகமா அசுர வளர்ச்சி அடைஞ்சு, அதனால கேன்சர் வந்து கிரியேட் பண்றதா சொல்றாங்க. ஸோ, அதனால இது போறது ஒரு நல்ல விஷயம் தான். இத வந்து நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணி பண்றாங்கல்ல, இது ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். முக்கியமா இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு 4 மாவட்டத்துல அதிகமா பரவுறதா சொல்றாங்க. இப்போதைக்கு அதிகமா இருக்கிறது இந்த 4 மாவட்டம் அப்படின்னு சொல்லி, அங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம திருவண்ணாமலை மாவட்டமும் இருக்கு. ஸோ, தயவுசெய்து பெண்கள் ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா, இது வேக்சினேஷன் பார்த்து பயப்படாதீங்க. இது நம்ம முன்னெச்சரிக்கையா போட்டுக்கிற ஒரு விஷயம் தான். இது வந்து பயப்படாம இந்த கொரோனா ஊசி போட்டோம்ல, அந்த மாரி இதுக்கும் ஒரு தடுப்பூசி போட்டா இது நல்லாருக்கும். எல்லாருக்குமே குழந்தையிலேருந்து தடுப்பூசி போட்டுன்னு தானே வரோம். அந்த மாரி இதுவும் ஒரு நோய். அந்த நோய்க்கான ஒரு தடுப்பூசியா இப்போ போறோம். கேன்சர் வந்து ரொம்பவே பெரிய நோய். ஸோ, அதுக்கான தடுப்பூசி கண்டிப்பா தேவை. அத போட்டு தான் ஆகணும். ஸோ, பயப்படாம எல்லாரும் போயிட்டு ஸ்டூடெண்ட் எல்லாரும் வாலண்டியரா போயிட்டு தடுப்பூசி போட்டுக்கங்க. அது ரொம்பவே நல்லது எதிர்காலத்துக்கு நம்ம எல்லாருக்கும். இப்ப நம்ம இந்த சோசியல் மீடியால ட்ரோல் பண்றாங்கல்ல, அந்த இன்ஃப்ளூயன்சர அது எதுக்கு அப்டின்ட்டு இப்ப பார்க்கலாம். எதிர்காலத்துல எந்த ஒரு பெண்ணும் இந்த கேன்சரால பாதிக்கப்படக்கூடாது. இது ஒரு திட்டம் இல்ல. ஹெச்பிவி வைரஸ் வந்து பரவுறதுக்கு இந்த மாரிலாம் தடுக்கலாம் அப்டின்ட்டு ஒரு அவேர்னஸா நீங்க வீடியோ போடுறீங்க, ஆட் பண்றீங்க. இந்த மாரி ஊசி போடலாம், தடுப்பூசி அப்டின்ட்டு முன்னெடுத்து கொண்டு வரீங்க. அது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். 100% சரிதான். ஆனா, அதை யார் மூலியமா நீங்க சொல்றீங்க அப்டின்றது தான் மக்களோட கேள்வி. ஏன்னா, இந்த ஹெச்பிவி வைரஸுக்கான வேக்சின் வந்து குழந்தைகள எவ்வளோ அளவுக்கு அவங்க உயிர காப்பாத்துதோ, அந்த அளவுக்கு அவங்க யார் மூலியமா சொல்றாங்களோ, அதுவுமே பார்ப்பாங்க. மக்கள் கேட்கறது கரெக்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே 100% கரெக்ட்டு தான். ஏன்னா, இப்போ குழந்தைகள் எல்லாருக்குமே அந்த மாரி விளம்பரம் பண்றது, அந்த ஆடு, அந்த அவேர்னஸ் எல்லாமே பண்ணது எல்லாமே ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கு, குழந்தைகளுக்கு தான். ஆனா, அவங்க வந்து இப்போ ஒருத்தர் மூலியமா இப்போ அந்த வல்கர் கன்டென்ட் போடுற ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த மாரி டீச்சரா ரோல் பண்ணி பண்றாங்க, நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த டீச்சரா ரோல் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுமே இப்போ அந்த குழந்தைங்க பார்ப்பாங்க. அவங்க என்ன மாரி வீடியோஸ்லாம் போட்டாங்க அப்டின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க அவங்க என்ன நெனைப்பாங்க? அதுவும் இல்லாம தெரியுதோ தெரியலையோ, இப்ப எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ அவங்க ஐடி Instagramலயோ, எதுலயோ YouTubeலயோ போட்டு பார்த்தாங்கன்னா, அவங்க எந்த மாரிலாம் நடிச்சிருக்காங்க, எந்த மாரிலாம் வீடியோ போட்டுருக்காங்க. இது ஃபுல்லா ஆக்டிங் கிடையாது. இதுக்கு நீங்க சினிமாவுல இருக்கிற ஒரு ஹீரோயினி, ஹீரோ அவங்களே கூட்டிட்டு வந்து பண்ணலாம்ல. எப்பவுமே இந்த அரசாங்கம் வந்து அந்த மாரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பெரிய ஆக்டர், ஆக்ட்ரஸ் அவங்கள வச்சு. ஆனா இப்ப இன்ஃப்ளூயன்சர் வந்து அவங்கள விட ஒரு டேஞ்சரான ஆளுங்களா இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்க பண்றீங்க. நல்ல இன்ஃப்ளூயன்சரும் இருக்காங்க. அவங்கள வச்சு பண்ணியிருந்தா யாருமே கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ரொம்பவே ஒரு வல்கரா, கிளாமரா எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்கல்ல, பாட்டுக்கலாம் டான்ஸ் ஆடின்னு. அத விட கொஞ்சம் தாண்டி போயிட்டு இவங்க போடுறாங்க. அதனால நெறைய பேர் எதிர்த்து கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். அதுவும் அவ்வளோ கேவலமா சோசியல் ரெஸ்பான்சிபிளே இல்லாம வீடியோ போடுறாங்க. அவங்களலாம் ஒரு டீச்சர் ரோல்ல நடிக்க வைக்கிறீங்களே! இது எவ்வளோ பெரிய கொடுமையா இருக்கு அப்டின்ட்டு கேட்டுன்னு வராங்க. சில பேர் இதுக்கு முட்டு குடுக்குற விதமா, அவங்க நெறைய பேருக்கு ரீச் கிடைக்கணும் அப்டின்றதுக்காக தான்பா இந்த மாரி பண்றாங்க அப்டின்னு சொல்றாங்க. ஏன்பா அவங்க எவ்வளோ பெரிய ரீச்? அவங்கன்னா யாருமே தெரியாது. இதுல ஒரு ஆடுல நடிச்ச பிறகு தான் அவங்கள யாரு என்னன்னு போய் தேடி பார்த்து இந்த மாரி போடுறாங்க.
அத விட்டு நீங்க நவ் அவங்க பெரிய பாப்புலர், அவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றதுனால நீங்க அவங்க கிட்ட போனா நெறைய ரீச் கிடைக்கும்னு சொன்ன மாரி இருக்கு. அவங்க அவ்வளோ பெரிய ஃபேமஸ்லாம் இல்ல. அத விட்டு சும்மா இந்த மாரி முட்டு குடுக்கணுன்ட்டே வந்து சொல்லுவானுங்க. ஒரு ரீச்சுக்காக தான்பா அந்த மாரி பண்ணாங்க. ஒரு ரீச்சுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்றது தப்பு இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய பேரு கன்டென்ட் கிரியேட் பண்றவங்க, நெறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ங்க நல்ல விதமா பண்றவங்க இருக்காங்க. அவங்க மூலியமா பண்ணீங்கன்னா அவேர்னஸ் எவ்வளோ ரீச் ஆகும் தெரியுமா? அதெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயம். நெறைய பேர் பண்ணுவாங்க நம்பிக்கையா போயிட்டு அத. அததான் இப்ப மக்களுமே நெறைய பேர் கேள்வி கேட்டுன்னு வராங்க. இதுவுமே 100% சரிதாங்க. கவர்ன்மெண்ட் சைட்லேருந்து இனிஷியேட் எடுத்தது தப்பு இல்ல. அது யார் மூலியமா எடுக்குறாங்க அப்படின்றது தான் தப்பு. யார் ஃபேஸ காட்டி நீங்க இந்த மாரி அவேர் பண்றீங்க அப்படின்றது தான் தப்பு. அதுவும் முக்கியமா இந்த மாரி ஒரு ஹெச்பி வைரஸ் இது வந்து ஒரு பாலியல் மூலியமாவும் பரவ வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நீங்க வந்து நீங்க பண்ற கன்டென்ட்டே நெறைய அந்த மாரி தான் இருக்கு. ஸோ அதனால ஒரு மாரி வல்கரா பண்றீங்க. 18+ பண்றீங்க. உங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாரிலாம் ஒரு "என்னப்பா நீங்க அவங்களே சரியான ஆள் தான்பா நீங்க கூட்டின்னு வரீங்க" அப்படின்ட்டு சில பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான ஆள வச்சு தான் நீங்க இந்த ஆட் பண்றீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் தேவையா கவர்மெண்ட்டுக்கு? ஒழுங்கா பண்ணியிருக்கலாம்ல. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்றீங்க. அது சரியான வழியில பண்ணாக்கா நெறைய பேருக்கு ரீச் கிடைக்கும். நெறைய பேர் உங்கள பாராட்டுவாங்கல்ல. இது வந்து ஒரு சாதாரண விளம்பரம் மாரி இல்லங்க. இது வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால இதுல வரவங்க வந்து ரொம்பவே ஒரு குழந்தைகளுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிற அளவுக்கான ஒரு முகத்த நீங்க காட்டியிருந்தீங்கன்னா, ரியலி அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க மக்கள் எல்லாரும். ஏன்னா, அது வந்து ரொம்பவே மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லப் போறோம். அத வந்து இந்த மாரி ஒரு முகத்த வச்சு சொன்னீங்கன்னா, அது ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆவுதுல்ல மக்கள்கிட்ட. ஸோ அது அது சரியா படல. ஸோ, அதனால யார் தப்பு பண்ணாலும் இந்த சோசியல் மீடியால கேட்கறது கரெக்ட்டு தான். மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க தான். அப்படி கேட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா அப்படி கேட்டா தான் இன்னொரு டைம் இந்த மாரி தப்பு பண்ண மாட்டாங்க. மெசேஜ் சொல்றீங்க கரெக்ட்டு. ஆனா அந்த மெசேஞ்சர பார்க்கணும்ல. எந்த மெசேஞ்சர்ன்னு. மெசேஞ்சரே சரியில்லன்னா, அந்த மெசேஜ் நல்ல மெசேஜ்ன்னு எப்படி எல்லாரும் எடுத்துப்பாங்க? ஸோ, இது இங்க ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இது வந்து ஒரு சின்ன பசங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, குழந்தைகள சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ, அதனால இது வந்து ஒரு உண்மையான முகம், நம்பிக்கையான முகமா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. கண்டிப்பா இத பத்தி நம்ம எல்லாரும் பேசணும். நீங்க என்ன சொல்றீங்க? ரீச் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியும் தேவையா?